வணக்கம். விடுதலை ராஜேந்திரன் பேசுகிறேன். எதிர்பார்த்தபடி காஞ்சி ஜெயேந்திரன் ஆடிட்டர் ராதாகிருஷ்ணன் தாக்குதல் வழக்கில் விடுதலை செய்யப்பட்டு விட்டார். வழக்கின் தீர்ப்பு வருவதற்கு சுமார் ஒரு மாதத்திற்கு முன்புதான் அரசியலில் அதிகாரத்தின் உச்சியில் இருக்கும் அமித்ஷா சங்கராச்சாரியனுடைய மடத்திற்கு நேரில் வந்து அவருடைய பிறந்தநாளுக்கு வாழ்த்தினார். தமிழகத்தினுடைய பாஜக தலைவர்கள் அத்தனை பேரும் வந்தார்கள். இந்தியாவுடைய பிரதமர் மோடியும் வாழ்த்து செய்தி அனுப்பி வைத்தார். இந்திய அதிகாரத்தின் ஆதரவு சங்கராச்சாரிக்கு இருக்கும்போது ஒரு கீழ்மை நீதிமன்றம் எப்படி நீதியை வழங்கும் என்று நாம் எதிர்பார்க்க முடியும். சங்கராச்சாரியனுடைய வழக்கு பல அதிசயமான திருப்பங்களை சந்தித்தே வந்திருக்கிறது. சங்கராச்சாரி சங்கர்ராமன் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட போது அவருக்கான பிணை மனு உச்சநீதிமன்றத்தில் வந்தது. விசாரித்த நீதிபதி பிணை வழங்குவதற்கு பதிலாக பிணையையும் வழங்கிவிட்டு இந்த வழக்கில் ஜெயேந்திரர் எந்த குற்றமும் செய்யாதவர், நிரபராதி என்ற ஒரு தீர்ப்பையும் பிணை வழங்கும் போதே எழுதிவிட்டார். பிறகு வழக்கு விசாரணையில் முறைகேடுகள் வந்தன. வழக்கு புதுவைக்கு மாற்றப்பட்டது. புதுவையில் வழக்கு நடந்து கொண்டிருக்கிற போது ஏற்கனவே அரசு சாட்சிகளாக இருந்தவர்கள் அத்தனை பேரும் பல்டி அடித்தார்கள். பல்டி அடிப்பதற்கு காரணமாக இருந்தது அன்றைக்கு ஆட்சியில் இருந்த திமுக ஆட்சி. இந்த சாட்சிகளை பல்டி அடிக்க வைப்பதற்கு பல முக்கிய புள்ளிகள் உதவினார்கள். அதற்கு பிறகு புதுவை நீதிபதியிடம் சங்கராச்சாரி பேரம் பேசினார் என்ற செய்திகளும் கசிய வந்தன. அதற்கு பிறகு சங்கராச்சாரி விடுதலை செய்யப்பட்டார். விடுதலை செய்யப்பட்டதற்கு பிறகு மேல்முறையீடு செய்வதற்கு புதுவை மாநில அரசு தயாராக இல்லை. சுப்பிரமணிய சாமி குடியரசுத் தலைவருக்கு ஒரு கடிதம் எழுதி மேல்முறையீட்டு மனுவை நீங்கள் ஏற்கக்கூடாது, தடை விதிக்க வேண்டும் என்று கோரினார். இப்பொழுது ஆடிட்டர் ராதாகிருஷ்ணன் வழக்கிலும் விடுதலை செய்யப்பட்டு விட்டார். பார்ப்பன புள்ளிகள் என்றால் அதிகாரம் எப்படி வளைந்து கொடுக்கும் என்பதற்கு இதைவிட சான்று வேண்டுமா?